ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் மேம்படுவதாக. இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனையிலும் தெய்வ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தையை மட்டும் நம்ம போய் சொல்லணும்பா என்று சொல்லி பகல் முழுவதும் இன்றைக்கு காத்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் நான் கேட்கும்போது ஆண்டு சொன்னார், திட்டமாக ஒரு வார்த்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தை என் இருதயத்தை பிளந்தது. நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஜூலை மாதம் கர்த்தர் பெனியேல் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், இந்த மாலை ஆராதனையில பங்கெடுக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ இனி அலைந்து திரிவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாலை இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை கடந்த 6 மாதங்கள் எதற்கெல்லாம் நீ அலைந்து திரிந்தாயோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த ஜூலை மாதம் இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அலைந்து திரியறதுனா என்னன்னா, ஒரு வேலைக்கோ அல்லது ஒரு காரியத்திற்கோ அல்லது நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது நாம் அடைய வேண்டியதை நாம் அடைந்து தீர்வதற்கோ நிச்சயமாய் நாம் போய் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கவனிங்க, சில நேரங்களில் சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் சில நன்மையை நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கும் பல அலைச்சல்கள், நம்ம அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, ஒருவேளை இது வரைக்கும் நீ அலைஞ்சதெல்லாம் போதும் மகளே, இது வரைக்கும் நீ ஓடின ஓட்டெல்லாம் போதும், இது வரைக்கும் நீ பிரயாசப்பட்டு ஓடுனதெல்லாம் போதும், இங்க வந்துருமா, இங்க கிடைச்சிருமா, இதுல நடந்துருமா, ஓடனெல்லாம் போதும், இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை இந்த ஜூலை மாதம் வைக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் வருமானத்திற்காக, உன் தொழிலுக்காக, உன்னுடைய ஊழியத்திற்காக எதற்கெல்லாம் நீ அலைந்து கொண்டிருந்தாயோ உன் அலைச்சல்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறார். இந்த ஜூலை மாதம் இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வாட்டி போகும்போதே காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமா ஒரே விஷயத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரே காரியத்துக்கு 6 மாதம் நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். இங்க போக சொல்றாங்க அங்க போறேன், அங்க போக சொல்றாங்க அங்க போறேன், அங்க போக சொல்றாங்க அங்க போறேன், திரும்ப மறுபடியும் ஏல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இசட் வரைக்கும் போவாங்க, திரும்ப ஏ, திரும்ப ஏ, திரும்ப பி, திரும்ப சி, திரும்ப டி, இசட்டுக்கு வரைக்கும் போயாச்சு, திரும்ப ஏ. கடந்த 6 மாதம் உங்களுக்கு சும்மா சொல்றேன், 6 மாசம் இப்படிதான் சுத்த விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. ஆண்டவர் இந்த மாசம் என் அலைச்சல்களுக்கு முடிவை உண்டு பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் அலைந்து கொண்டிருந்த அலைச்சலுக்கு ஆண்டவர் இந்த மாத முடிவை உண்டு பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்திற்காக நீ அலைந்து கொண்டிருந்த அலைச்சல்களுக்கு கர்த்தர் இந்த மாதம் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். அலைய விட்டவர் ஆண்டவர் தான். 40 வருஷம் அலையிறாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னாரு, நீ வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த நாட்கள் போதும், கானானுக்கு நேராய் புறப்பட்டு போன்னு சொல்லி பிரயாணத்தை மாற்றி விட்டார். நான் விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் அலைஞ்சு தெரிஞ்சதெல்லாம் போதும், உன் வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு உன் பிரயாணத்தை கர்த்தர் திருப்பி விடுகிறார். இனி நீ அலைந்து திரிவதில்லை. உங்க பக்கத்துலங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்றேன், இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. ஆமென். வார்த்தை ரொம்ப அழகா இருப்ப. நீ, நான் இனி அலைந்து
திரிவதில்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் கூட வேதத்தில் சில பேர் அலைஞ்சு திரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அலைச்சல்களையும் அவர்கள் திரிந்து கொண்டிருந்ததையும் ஆண்டவர் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணுறார். இதுக்கப்புறம் நீ அலைஞ்சு திரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி. எதுக்கெல்லாம் அவங்க அலைஞ்சு திரிஞ்சாங்க, எதுக்காக அலைஞ்சு திரிஞ்சாங்க, எந்த சூழ்நிலையில் அவங்க அலைஞ்சு திரிஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு 3 சம்பவத்தை மிக வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட சம்பவத்தில் நீங்களும் இருப்பீர்களானால் அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுடைய அலைந்து திரிதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்ததை போல இன்றைக்கு இரவு கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய அலைந்து திரிதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். என் ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன தெரியுங்களா? அவர் ஆல்பா, அவர் ஒமேகா. அவர் ஆல்பா, அவர் ஒமேகா. அவர் தான் ஏ, அவர் தான் இசட். அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம். அவர் முடிவை உண்டு பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உன் அலைச்சல்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மாதம் முடிவு உண்டாகும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே நிறைவேறுவதாக போகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதற்காகலாம் அலைஞ்சாங்க, எந்த சூழ்நிலை அலைஞ்சாங்க, தெரிஞ்ச பகுதிகள் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்களேன். இந்த ஆபிரகாம் சாராளை திருமணம் செய்திருந்தார். நமக்கு தெரியும், குழந்தை இல்லை. சாராள் சொல்றா, என் கிட்ட எனக்கு வேலைக்காரியா இருக்கக்கூடிய இந்த ஆகாரையை திருமணம் பண்ணிக்க, அவள் நிமித்தம் எனக்கு பிள்ளை பிறக்கட்டும். திருமணம் நடந்தது. இஸ்மவேல் பெற்றெடுக்கப்படுகிறான். இஸ்மவேல் வீட்டில் வளர்றான். பின்பு ஆண்டவர் சாராளை கடாட்சித்தார். சாராளுக்கும் பிள்ளை பிறக்குது, ஈசாக்கு பிறக்கிறாங்க. 2 பேரும் வளர்ந்து வரும் பொழுது இந்த இஸ்மவேலுக்கும் சாராளுக்கும் சின்ன குழந்தைகளை ஏற்படக்கூடிய சண்டைகள், உனக்கு எனக்கு அப்படின்ற சண்டை. இதை பார்த்தவொடனே சாராளுக்கு கோபம் வருது. ஆகாரையும் அந்த அடிமை பெண்ணையும் அடிமை பெண்ணுடைய மகனையும் வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு அது ரொம்ப மன வருத்தமா இருக்குது. கர்த்தரும் சொல்றாரு, நீ அனுப்பிவிடுன்னு சொல்லி. உடனே வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு நாள் ஆபிரகாம் ஆகாரை அழைக்கிறான். ஆகார்கிட்ட பிள்ளையை ஒப்பு கொடுக்குறான். அவ தோள் மேல ஒரு துருத்தி தண்ணீரை வச்சு வீட்டை விட்டு என்ன பண்றான், அனுப்பி விடுறான். வசனம் சொல்லுது, அவள் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே போய் என்ன பண்ணாலாம், அலைந்து திரிந்தாள். எதுக்காக அலைந்து திரிஞ்சா? வசனம் அழகா ரொம்ப தெளிவா இருக்குது. அந்த ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் தீர்ந்து போனது, செலவழிந்து போனது. தீர்ந்து போனதுனால இப்ப தண்ணியை தேடி அந்த அம்மா என்ன பண்ணுது, வனாந்திரத்துல, பெயர்செபாவின் வனாந்திரத்துல அவள் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிங்க. ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், அங்கே ஆபிரகாம் ஆகாருக்கு ஆதரவா இருக்க வேண்டியவன், அவளை பராமரிக்க வேண்டியவன். உயர்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் உன்னை நான் என்ன பண்றேன், காப்பாத்துவேன் சொல்லி வாக்கு கொடுத்து கைப்பிடித்தவன் ஆபிரகாம். மரணம் தான் உன்னை என்னையும் பிரிக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு பிரிவினை கிடையாது. கவனிங்க, கிறிஸ்தவத்தில் டிவோர்ஸ் கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன கிடையாது, டிவோர்ஸ் கிடையாது. விவாகரத்து என்பது கிடையாது. சாவு தான் விவாகரத்து. ஒன்று அவன் சாவணும், இல்லை இவ சாவணும். நடுவில் விவாகரத்து, கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் விவாகரத்தே கிடையாது. எந்த காரணத்தினாலும் விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமா, பழைய ஏற்பாட்டு வசனம் இருக்குது, கையும் மெய்யுமாய் மிடிக்கப்பட்டால் விபச்சார காரணத்தினால தட்டில் சீட்டு கொடுத்து விவாகரத்து பண்ணலான்னு சொல்லி மோசேயோட பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை மாத்திட்டார். கையும் மெய்யுமாய் மிடிக்கப்பட்ட பெண்ணை கூட ஆண்டவர் சொன்னாரு, என்னன்னு மன்னிச்சிரு, இனி பாவம் செய்யாத போமா அப்படின்ட்டார். உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தமாகவே அப்படி சொல்லப்பட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஆபிரகாம் ஆகாருடைய கரத்தை பிடிக்கும் பொழுது கடைசி வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுவன் கைப்பிடிச்சான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது அங்கே ஆகாரை அவன் கைவிடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அந்த பகுதி வாசிக்கும் போது கூட கொஞ்சம் யோசனையா இருந்தது. இந்த ஆபிரகாம் ரொம்ப மோசமானவர் போல. இஸ்மவேல் ஆபிரகாம் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது கிட்டத்தட்ட வேத பண்டிதர் சொல்லுகிறார்கள் ஒரு 13-14 வயசு இருக்கும். அவன் கை குழந்தைலாம் கிடையாது, 10 வயசுக்கு மேலதான். நான் நினைக்கிறேன் ஒரு துருத்தி தண்ணீரை தம் பிள்ளை தோல் மேல வைக்கல. பிறவர் பிள்ளை தோல் மேல வைக்கல. யார் தோல் மேல வச்சாரு? அவருடைய பார்வையில் அவன் வேலைக்காரி, அடிமை பெண். நான் சொல்றேன், நேசிக்க வேண்டியவர்கள் உன்னை நேசிக்காமல் போகலாம். ஆதரவா இருக்க வேண்டியவர்கள் உன்னை ஆதரிக்காமல் போகலாம். கரம் பிடித்து நடத்த வேண்டியவர்கள் உன்னை கைவிட்டு விடலாம். எந்த சூழ்நிலை நீ அலைந்து தெரிந்து கொண்டிருந்தாலும் என் பரம தகப்பன் அன்றைக்கு ஆகாருடைய கண்களை திறந்து ஒரு துறவை கட்டளையிட்டு அதே வனாந்திரத்தில் இஸ்மவேலை வளர வைத்து வல்லவனாய் மாற்றி ஆசீர்வதித்த அதே தேவன் இந்த ராத்திரி வேளையில எந்த கரங்கள் எல்லாம் உன்னை கைவிட்ட நிலைமையில் நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயோ என் பரலோக தேவன் உன்னை கரம் பிடித்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, எப்ப மனுஷன் நம்ம கையை விடுறானோ அந்த ஸ்பாட்டு தான் ஆண்டவர் நம்ம கையை பிடிப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமையில் அல்லது உதவியை எதிர்பார்த்து இவர்கள் உதவி செய்வார்கள், இவர்களால் நமக்கு சில உதவிகள் கிடைக்கும், இவர்கள் நமக்கு ஆதரவாய் இருப்பார்கள் என்று சொல்லி எங்கே நம்பி இருந்தாயோ அல்லது எங்கே உதவியை எதிர்பார்த்திருந்தாயோ அங்கே இருந்து உனக்கு உதவிகள் கிடைக்காமல் நீ பல இடத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உதவிக்காய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் உன் அலைந்து திரிதலை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். கர்த்தரே உனக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆகாருக்கு ஆபிரகாம் உதவி செய்யல, ஆனா ஆண்டவர் வனாந்திரத்தில் இஸ்மவேலை கர்த்தர் வளர பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை கிடைக்க வேண்டிய இடத்திலிருந்து நன்மை கிடைக்காத பட்சத்தில் அந்த ஆகார் அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் பரத்திலிருந்து கர்த்தர் நன்மை இறங்கி வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் வியாதியை போக்குவதற்கு அநேக மனிதரிடத்திலே ஓடினார், அநேக வைத்தியரிடத்திலே ஓடினார். சற்றாகிலும் குணமடையவில்லை. அவளுடைய அலைச்சலுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இந்த டாக்டர் அந்த டாக்டர் அந்த டாக்டர், அந்த ஊர் இந்த ஊர். இப்ப எல்லாம் கொஞ்சம் மாத்திக்க வேண்டியதுதான். இந்த சர்ச்சு அந்த சர்ச்சு, அந்த பாஸ் அந்த ஊழியக்காரு இந்த ஊழியக்காரு, அங்க இருக்குது இவங்க அவங்க இவங்க. நான் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஒரு சபையில் நிலைச்சிரு, உனக்கு அது ஆசீர்வாதம். ஆமென். ஒரு மேய்ப்பனுக்குள்ள கீழ் அடங்கி இரு. ஆசீர்வதிக்கிறவன் மேய்ப்பன் இல்லை, ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமா, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. உன் அலைச்சல்களை கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜூலை மாதம் முற்றுப்புள்ளி வைக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. தேவன் மையப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ நீ அலைந்து திரிவதில்லை. கைவிடப்பட்ட நிலைமையில ஆதரிக்க வேண்டியவர்கள் ஆதரிக்காமல் போன பொழுது, நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திலிருந்து நன்மை வராதிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் ஆகாருடைய அலைந்து திரிதலை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து அவளுக்கு கர்த்தரே உதவியாய் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க பாப்போம். கவனிங்களேன். கீசுடைய மகன் சவுல் கழுதையை தேடிட்டு போறாருல்ல, வசனம் சொல்லுது கழுதைகளை. ஒரு கழுதை காணாம போயிருந்தா அப்பா விட்டுட்டு இருப்பான், விடுறா அப்படின்னு. கழுதைகள், நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய மந்த மாதிரி வச்சிருந்துருப்பாரு போல. நிறைய கழுதை இருந்திருக்குது, எல்லாமே ஒன்னா போயிட்டு இருக்குது பாருங்க. சில கழுதைகளை ஒன்னா தான் போயிடும் அப்படியே. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வர நேரத்துக்கு பீச்சுக்கு போவோம், சர்ச்சுக்கு வர நேரத்தில் வேற எங்கன்னா ஹோட்டலுக்கு போயிடும், சர்ச்சுக்கு வர நேரத்துக்கு வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிடும். அவர்கள் எல்லாம் கழுதைகள் என்று நான் சொல்லவில்லை, நீங்க சிரிக்கிறத பார்த்தா அப்படி தெரியுது.
அல்லேலூயா. கவனிங்க, இந்த கழுதைங்கள்லாம் நான் நினைச்சேன் நிறைய நேரம் இந்த படிக்கும் போது கழுதை ஒன்று காணாம போயிடுச்சு போல. பாவி மனுஷன் எவ்வளோ தூரம் சுத்த விட்டுருக்கான் பாரு. எத்தனை ஊர் பாருங்க, எப்ராயிம், சலிசா, அப்புறம் சாலீம், அப்புறம் பென்யமீன், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சூப். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பட்டணத்தை ஒரு கழுதை தேட வச்சிருக்கிறான் பாருன்னு யோசிச்சேன். ஆனால் இன்னைக்கு தான் நல்லா படிச்சா தெரியுது. நீங்க பைபிள் படிக்க தான் நிறைய விஷயங்கள் தெரியும் போல. கழுதைகள் நிறைய கழுதை காணாம போயிடுச்சு. அதனாலதான் அவங்க அப்பா கழுதைகளை தேடத்துக்கு ஆள் அனுப்புறாரு. போ, ஒன்னா தான் விட்டுறலாம், நிறைய கழுதைகள்ல தேடி அனுப்புற, நீ போ அப்படின்னு. சவுல் நல்ல மனுஷன் போல. எத்தனை ஊர் பாருங்க, 5 ஊர் 5 நாட்டையும் சுத்துறான் கழுதையை தேடி தேடி தேடி. நம்ம ஆளுங்களா இருந்தா ஒரு ஊரை போயிட்டு திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. டாடி இல்லை, நினைக்கிறேன் இந்த சவுல் போறான், ஒவ்வொரு ஊரா போறான், ஒரு ஊர்லயும் அகப்படலை. அவனுடைய அலைச்சல் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 3 நாள் தேடினானா, வசனம் இருக்குது பின்னாடி வாசினா தெரியும். 3 நாட்கள் தேடியும் கழுதைகள் என்ன பண்ணல, அகப்படவில்லை, கிடைக்கல. அவன் அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி இல்லை. சரி வீட்டுக்கு போயிடலாம் டிசைட் பண்ணும்போது வேலைக்காரன் சொல்றான், இல்லை வா, இங்க ஒரு மனுஷன் இருக்கிறாரு, நம்ம போய் கேட்கலாம். சாமுவேலிடத்தில் போனதுக்கு அப்புறம் சாமுவேல் சொல்றான், கழுதை வீடு போய் சேர்ந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அன்றைக்கு சவுலுடைய அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவு உண்டாகுது. கவனிங்க, தன் வீட்டில் இருந்த, தன்னிடத்தில் இருந்த ஏதோ ஒன்று காணாமல் போனது, அல்லது கைவிட்டு போனது, அல்லது தொலைந்து போனது. தொலைந்து போனதுனால, காணாம போனதுனால, கைவிட்டு போனதுனால அலைந்து கொண்டிருந்த சவுலுடைய அலைச்சல்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கினார். இந்த ராத்திரி வேளையிலும் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜூலை மாதம் உன்னை விட்டு கைவிட்டு போன, உன்னை விட்டு காணாமல் போன, உன்னை விட்டு கடந்து போன, உன்னால் இழந்து போன ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுவ. கர்த்தருடைய நாமத்தினாலே உன் அலைச்சல்களுக்கு முடிவு உண்டாகும். விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் சொன்னார், இது கர்த்தர் சொன்னது, நீ இதை விசுவாசிப்பாயானால் இந்த ஜூலை மாதம் உன்னை விட்டு காணாமல் போன வேலையா இருக்கட்டும், உன்னை விட்டு காணாமல் போன சுகமா இருக்கட்டும், உன்னை விட்டு காணாமல் போன பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கட்டும், உன்னை விட்டு காணாமல் போன உறவுகளா இருக்கட்டும், உன்னை விட்டு காணாமல் போன அபிஷேகமா இருக்கட்டும், உன்னை விட்டு காணாமல் போன உன் ஜெபஜீவியமா இருக்கட்டும், உன்னை விட்டு காணாமல் போன உன் அபிஷேகத்தின் வாழ்க்கையா இருக்கட்டும், நீ திரும்ப இந்த மாதம் பெற்றுக் கொள்ளுவாய். கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். அதன் நிமித்தம் நீ அலைந்து கொண்டிருக்கிற உன் அலைச்சல்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஆமென். கவனிங்க, இது ரேமா, நீ விசுவாசிச்சா நடக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா விசுவாசிக்கணுங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, என்னை விட்டு காணாம போனது, என்னை விட்டு கைவிட்டு போனது, என்னை விட்டு இழந்து போனது, என்னை விட்டு கடந்து போனது எதுவோ நான் அதுக்காக இனி அலைய போறதில்ல. ஆண்டவர் என்னை தேடி என் வீட்டுக்கு வர வைக்க போறார். ஆமென். ஹல்லேலூயா. கழுதை என்ன பண்ணுச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. உன்னை விட்டு போனது திரும்ப உங்ககிட்ட வரும். பாவத்தை தவிர மற்றதெல்லாம் வரும். நீ உன்ன பாவத்தை யோசிச்சுட்டு போற, பயமாவே இருக்குது சிலதெல்லாம் சொல்றதுக்கு. பாவமான காரியமும் அசுத்தமான காரியமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பை தவிர நீ விரும்புகிற நன்மை, நீ விரும்புகிற ஆசீர்வாதம், நீ விரும்புகிற வேண்மை, உனக்குண்டான சகலவற்றையும் கர்த்தர் உன்னிடத்தில் திரும்பி வர பண்ண போகிறார். இழந்து போனதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். அதனால் உன் அலைச்சல்களுக்கு முடிவு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் காணாம போனதையும் கைவிட்டு போனதையும் கடந்து போனதையும் திரும்ப உங்ககிட்ட கொடுத்துட்டு போறார். ஆமென். அதுல ஒரு வார்த்தை இருக்கும், காணாமல் போன கழுதை அகப்பட்டதான். என்ன பண்ணிச்சான்? அகப்பட்டது. ஆமென். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நீ எதிர்பார்க்கிறது உனக்கு அகப்படும். அகப்படும். ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. 3வது காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 3:9. சரி, இந்த சம்பவம் நமக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள் தான். கவனிங்க, மோவாபியர்கள்
இஸ்ரவேலருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகளாக இருந்து கப்பம் கட்டிட்டு இருக்கிறாங்க. லட்சம் ஆடுகளை கப்பம் கட்டிட்டு இருக்கிறாங்களாம். இப்ப யோராம் ராஜாவாகிறார். சம்பவத்தை சொல்றேன், எடுத்தோடனே பாயிண்ட்டுக்குள்ள போகாம அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இஸ்ரவேலின் ராஜா வேற, யூதாவின் ராஜா வேற, ரெண்டு கோத்திரமா பிரிஞ்சிருச்சு. அதுல யோசபாத்து யூதாவின் ராஜா. இஸ்ரவேலுக்கு யோராம் தான் ராஜாவா மாறுறான். ராஜாவா மாறின உடனே அதுவரைக்கும் மோவாபியர்கள் கப்பம் கட்டி கொண்டிருந்தவர்கள் யோராம் ராஜா வாரினதுக்கு அப்புறம் கப்பம் கட்ட மறுக்கிறான். ஆடு மாடுகளை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறான். அது மாத்திரமல்ல, கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லி நீங்க 5ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். ஆகாப் இறந்து போன பின்பு மோவாபின் ராஜாவாக இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? கலகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்றாங்க, அவர்களை எதிர்க்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெகுமதிகளையும் தர வேண்டிய சன்மானத்தையும் கொடுக்க மறுக்கிறாங்க. இப்போ யோராம் ராஜா யோசிக்கிறாரு, நம்ம மோவாபு கிட்ட போய் சண்டை போடலாம், ஏன்டா எனக்கு நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லி. இப்போ மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிராக எழும்புறான். அவங்கள கலகம் பண்ணி அவன் நாசம் பண்ணிடணும்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ யோராம் ராஜா யோசிக்கிறாரு, நம்ம மட்டும் போனால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. யோசபாத்தை கூப்பிடுவோம். யோசபாத்தை கூப்பிட்டு கேட்குறாரு, நம்ம யுத்தம் பண்ண போலாமா மோவாபியரோட? உடனே யோசபாத் சொல்றான், என்னுடைய ஜனம் உன்னுடைய ஜனம், நீ நான் நண்பர்கள், நம்ம எல்லாம் ஒரே கோத்திரத்திலிருந்து வந்தவங்க, நம்ம சண்டை போட போலாம், வா. எந்த வழியா போலாம்? ஏதோம் தேசத்து வழியா போலாம். அப்ப ஏதோம் தேசத்து ராஜாவும் இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. 3 ராஜாக்களும் பெரிய திரள் படையை கூட்டிக் கொண்டு மோவாபியர்களை சங்கரிப்பதற்கு, சத்துருவை எதிர்ப்பதற்கு, சத்துருக்களை அழிப்பதற்கு இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். வசனம் சொல்லுது, 7 நாள் தேடியும் சத்துருவை கண்டுபிடிக்க முடியல. மோவாபியர் கண்ணுக்கு என்ன பண்ணல, கிடைக்கவே இல்லை. இப்ப 7 நாள்ல இவர்கள் கொண்டு போன தீவனங்கள், இவர்கள் கொண்டு போன தண்ணீர், இவர்கள் கொண்டு போன பண்டங்கள் எல்லாம் செலவழிந்து போச்சு. இப்ப பயம் வந்துருச்சு, ஐயோ 7 நாள்ல எல்லாம் தீர்ந்து போச்சே, இப்போ மோவாபியர்கள் கையில நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டா நம்மளை கொண்டு போட்டுருவாங்களே சொல்லி பயப்படுறாங்க. அப்பதான் எலிசா கிட்ட போறாங்க. எலிசா சொல்றாரு, காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், வாய்க்கால் முழுவதும் தண்ணி நிரப்பப்படும், அற்புதங்களை அங்க நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, இந்த 3 ராஜாக்களும் தங்கள் சத்துருக்களை தேடி அலைந்து திரிந்தார்கள். சத்துருக்கள் மேல் ஒரு ஜெயத்தை எடுப்பதற்கு அலைந்து திரிந்தார்கள். சத்துருக்களுடைய கொள்ளைகளை பிடுங்கிக் கொள்வதற்கு அலைந்து திரிந்தார்கள். ஆனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா எலிசாவிடத்துல போன பொழுது எலிசா சொல்றாரு, நீ எங்கும் பள்ளத்தாக்கு எங்கும் என்ன பண்ணு, வாய்க்காலை வெட்டுங்க. நிறைய நேரம் நான் யோசிச்சேன், ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு மட்டும்தான். கவனிங்க, 7 நாளா தேடின மோவாபியரை தானா அந்த தண்ணி அவங்க பக்கத்துல வர வச்சது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த சம்பவத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும். காலையில எழுந்திருக்கும் பொழுது இந்த 3 ராஜாக்கள் சுற்றி இருந்த பகுதியில அந்த வாய்க்கால்ல தண்ணி வந்தது. இப்ப தூரத்துல எங்க இருக்கிறான்னு தெரியல மோவாபியர். அவங்கள தேடிதான் இவன் அலைஞ்சான். இந்த 3 ராஜாவும் அவன் தூரத்துல இருந்து இவனை பார்த்துட்டான். இந்த 3 ராஜாக்களும் வெட்டி செத்துட்டான் போல. வாங்க மோவாபியரே, கொள்ளைக்கு போவோம் சொல்லி ஒளிந்திருந்தவர்கள் தானா வந்து இந்த 3 ராஜா கிட்ட வந்து மாட்டினாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் அங்க தண்ணியை மட்டும் கொடுக்கல, மோவாபியரையும் கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சத்துருக்களால் நீ ஒருவேளை கடந்த 6 மாதங்கள் நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். உன் சத்துருவை இந்த மாதமும் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சத்துருவை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். உன் அலைச்சல்களுக்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன்னை கலங்கடித்த சத்துருக்கள், வசனம் சொல்லுது, அவர்கள் கலகம் பண்ணினார்கள். உன்னை கலங்கடித்த சத்துருக்கள், உன் ஆசீர்வாதத்தை மேல் பொறாமை கொண்ட சத்துருக்கள், யார் நிமித்தம் உனக்கு அலைச்சல் உண்டானதோ உன் அலைச்சலை கர்த்தர் இந்த மாதம் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமையில் அலைந்து கொண்டிருந்த அலைச்சல்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார்.
இழந்து போனதை, கடந்து போனதை, காணாமல் போனதை தேட போனவனுடைய அலைச்சலை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். சத்துருக்கள் நிமித்தம் தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுடைய அலைச்சல்களுக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வந்தார். என் ஆண்டவர் இந்த மாதமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் இருந்தாலும் உன் அலைச்சல்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அலைந்து திரிவதில்லை. உன் சத்துருவின் நிமித்தம் நீ அலைந்து திரிவதில்லை. இழந்து போனதை தேடுவதற்கு இனி நீ அலைந்து திரிவதில்லை. கைவிடப்பட்ட நிலைமையில நீ அலைந்து திரிவதில்லை. இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இனி நீ அலைந்து திரிவதில்லை. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, இனி நான் அலைந்து திரிவதில்லை. கைவிடப்பட்ட நிலைமையில இனி நான் அலைந்து திரிவதில்லை. இழந்து போனதை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் வரப்போறதில்லை. ஆண்டவரே, என்னை விட்டு காணாமல் போன ஆசீர்வாதங்களை திரும்ப என் கையில் நீங்க அகப்பட பண்ண போறீங்கப்பா. கோடாரி விழுந்து போனது உண்மைதான், ஆனா திரும்ப அதை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் கை நீட்டி எடுத்துக்கொண்டான். விசுவாசிக்கிற பிள்ளைங்க உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேரம் நீட்டி, உன் கையில் அகப்பட போகிறது. ஆசீர்வாதம் அகப்படும். இழந்து போனது அகப்படும். இழந்து போனதை நீ பெற்றுக்கொள்ளுவாய், நீ திருப்பிக் கொள்ளுவாய். அன்றைக்கு தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஒன்றையும் அவன் இழந்து போகவில்லை. ஒன்றையும் அவன் இழந்து போகவில்லை. சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் மகனே. நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் மகளே. தேங்க்யூ மாஸ்டர். உன் சத்ருவின் நிமித்தம் இந்த மாதம் உனக்கு அலைச்சல்கள் இல்லை. என் ஆண்டவர் மோவாபியரை கர்த்தர் சங்கரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ அப்படியே நீங்க ஜெபம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இனி நான் எந்த விஷயத்துக்கும் அலையக்கூடாதுப்பா. ஒருவேளை உன்னுடைய சரீர சுகத்திற்காக, அல்லது ஒரு அற்புதத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அல்லது ஒரு வேலைக்காக, அல்லது ஒரு தொழில் தொடங்குவதற்காக, அல்லது உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக, உன்னுடைய அபிஷேகத்திற்காக, உன்னுடைய ஆவிக்குரிய வரங்களுக்காக, அல்லது உன்னுடைய நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திற்காக, ஆண்டவரே எனக்கு அலைச்சல்கள் இல்லப்பா, எனக்கு அலைச்சல்கள் இல்லை. என் தேவன் என் அலைச்சல்களை முடிவுக்கு கொண்டு வருவீராக. இனி நீ அலைந்து திரிவதில்லை சொன்னீங்களே ஆண்டவரே. எந்த விஷயத்துக்காக ஒருவேளை பல நாட்களாய், பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய் ஒரே ஒரு காரியத்துக்காக நீ அலைந்து கொண்டிருக்கலாம். அந்த அலைச்சல்களை கர்த்தர் இந்த ஜூலை மாதம் முடிவுக்கு கொண்டு வருகிறார் மகனே. இந்த மாதம் கொண்டு வருகிறார். நீ விசுவாசி. நீ விசுவாசிப்பாய் ஆனால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிப்பாய் ஆனால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவிசுவாசம் ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணும். அவிசுவாசம் ஆசீர்வாதத்தை தூர போக செய்யும். அவிசுவாசம் ஆசீர்வாதத்தை தாமதித்து விடும். இந்த ஜூலை மாதம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீ விசுவாசிப்பாய் ஆனால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. இனி நீ அலைந்து திரிவதில்லை. இனி நீ அலைந்து திரிவதில்லை. மாராகாமா ஷேகா தாராகா தூனாமா லியாந்தா ராகா தூனாமா லியாந்தா ராகா தானாமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இனி அவர்கள் அலைந்து திரியாதபடி, அவர்களுடைய கைவிடப்பட்ட நிலைமையில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற தேவனாய் கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. பரத்திலிருந்து நீர் ஒத்தாசை நீர் அனுப்புவீராக. மனித கரங்கள் எங்களுடைய கரத்தை விடும் பொழுது தேவனுடைய கரமுடைய உன்னதமான கரமுடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, இழந்து போன சூழ்நிலையில, கைவிட்டு போன சூழ்நிலையில, காணாமல் போன சூழ்நிலையில தேடி எப்படியாகிலும் இதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அலைச்சல்களுக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருவீராக. எப்படி கீசுடைய கழுதைகள் எப்படி திரும்ப வந்து வீடு சேர்ந்ததோ, அப்படியாய் ஆண்டவரே காணாமல் போனது அகப்பட்டதோ, அப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் அகப்படுவதாக, அகப்படுவதாக. சத்துருக்கள் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் அலைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே கலக்கம் உண்டாவது நிமித்தம், கொள்ளையடிக்கப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் மாற பண்ணுவீராக. அன்றைக்கு ஒரு யோசபாத்துக்கு செய்த கர்த்தர் ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு சவுலுக்கு செய்த கர்த்தர், அன்றைக்கு ஒரு ஆகாருக்கு செய்த கர்த்தர், உம்முடைய பிள்ளைகளுடைய அலைச்சல்களை கர்த்தர் நீர் முடிவுக்கு கொண்டு வருவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா.
இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு என்ன வார்த்தை கிடைக்குமோ என்று சொல்லி அங்கலாய்ப்போடும் ஆவலோடும் வந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இந்த வார்த்தை நிறைவேறும்படியா நான் ஜெபிக்கிறேன். நிறைவேறும் வார்த்தை நிறைவேற்றும் நாமத்தை மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.